Hello friends, welcome back to English Karkalam. This is Mageshwari. இன்னைக்கு நம்ம வீடியோல have to and has to இந்த ரெண்டு வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி கரெக்டாக இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ் கர்க்கலாம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த have to, has to and had to இது எல்லாத்தையும் நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த have to and has to இது ரெண்டையுமே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். had to அப்படிங்கிறத பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். ஓகே, இதோட மீனிங் என்னவா இருக்கும்? have to and has to இது ரெண்டோட மீனிங்கும் என்ன அப்படின்னா வேண்டி இருக்கு, நான் இதை பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுக்கு have to has to யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி இது ரெண்டையுமே நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு செயலை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், நான் இதை பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லை, நான் இந்த விஷயத்தை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இடங்களில் we have to use have to and has to. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டுக்கு போனோம், லேட் ஆகிடுச்சு, எங்கள் அம்மா திட்டுவாங்க. ஸோ அந்த இடத்துல நான் கண்டிப்பாக வீட்டுக்கு இந்த டைமுக்குள்ளே போய் தான் ஆகணும் இல்லையா? இந்த have to and has to ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். have toக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் வரணும் அப்படின்னா I, we, you, they. I have to, we have to இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் நம்ம have to யூஸ் பண்ணணும். அண்ட் has to பார்த்தீங்க அப்படின்னா he, she, it அண்ட் சிங்குலர் நவுன் நேம்ஸ் வரும் பொழுது மகேஸ்வரி, விமல், ராஜ் இந்த மாதிரிலாம் வரும் பொழுது has to யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது had to. had to அப்படிங்கிறது நம்ம இப்போ ப்ரெசண்ட்டில் சொன்னோம் இல்லையா, அதையே அப்படியே நம்ம பாஸ்ட்டில் சொன்னோம் அப்படின்னா அங்கே had to. அதாவது நான் இந்த விஷயத்தை பண்ண வேண்டி இருந்தது, நான் வீட்டுக்கு சீக்கிரமாக போக வேண்டி இருந்தது, நான் நேற்று இந்த ஹோம்ஒர்க்கை முடிக்க வேண்டி இருந்தது. இந்த மாதிரி நம்ம பாஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை பண்ணியிருந்திருப்போம் இல்லையா, அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கு we can use had to. had toக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே I, we, you. இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே we can use had to. See the first sentence, நான் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். இந்த இடத்துல என்ன அர்த்தம்? நான் வீட்டை க்ளீன் பண்ணியே ஆகணும். அந்த இடத்துல நம்ம என்ன ஒரு கட்டாயத்தில் இருக்கோம், வீட்டை க்ளீன் பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயம். have to, has to, had to இது மூணுமே கட்டாயம் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணணும். டோன்ட் ஃபர்கெட். ஓகே, நார்மலாகவே ஒரு சென்டென்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது சப்ஜெக்டை தான் ஆரம்பிப்போம். ஓகேவா? இங்கே நான் உங்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறேன். ஓகே, ஜஸ்ட் see carefully. ஃபஸ்ட்டு என்ன வரணும்? எப்போயுமே ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது சப்ஜெக்ட், அதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கு அப்படின்னா அந்த ஆக்ஷனை யார் செய்தார், அந்த செயலை யார் செய்தாரோ அவர்தான் சப்ஜெக்ட். ஓகே, செய்பவர். அடுத்தது என்ன வரணும்? have to அல்லது has to. ஓகே, அல்லது had to. இந்த மூணில் ஏதாவது ஒன்று. அப்படின்னா என்ன? வேண்டி இருக்குது ப்ளஸ் மெயின் வேர்ப். ஓகே, இப்போ பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன வேலையை அப்படிங்கிறது அடுத்தது. have to, has to அடுத்து நம்ம எதை பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத அந்த செயலை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல செயல் வரணும். அடுத்ததா அந்த செயல் ஏன் நடக்கு, எங்கே நடக்கு, எப்போ நடக்கு, யாருக்காக அந்த செயல் நடக்குது. ஓகேவா? இப்போ இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு என்ன வரணும்? சப்ஜெக்ட். எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸில் ஸ்டார்டிங் we have to use subject. இங்கே which is subject? நான் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். அப்போ நான்கிறதுக்கு you already know that word I. அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்? have to or has to? have to because I வந்திருக்கு. ஸோ we have to use have to. I have to நான் செய்ய வேண்டும். இந்த இடத்துல என்ன அர்த்தம்? செய்தாக வேண்டும், நான் செய்ய வேண்டி இருக்கிறது. ஓகேவா? அப்போ நான் வீட்டை சுத்தம் செய்யணும். அப்போ I have to நான் செய்ய வேண்டும். அடுத்தது
ஆக்ஷன் வேர்ட், அதாவது மெயின் வேர்பை கொண்டுட்டு வரணும். என்ன செய்யணும்? வீட்டை சுத்தம் செய்யணும். அப்போ இந்த இடத்துல எது வந்து ஆக்ஷன்? வீடா சுத்தமா? சுத்தம் பண்ணுறது தான் என்னது? வேர்ப் இல்லையா? அப்போ சுத்தம் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் என்ன வரணும்? க்ளீன். இங்கே இந்த வேர்ப் யூஸ் பண்ணணும், V1 வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் have to is a present tense. I have to clean. நான் சுத்தம் செய்ய வேண்டும். அடுத்ததாக என்ன சொன்னோம்? ஏன் செய்யணும், எங்கே, எப்போ, யாருக்கு. அப்போ இந்த இடத்துல எங்கே செய்யணும், எங்கே நான் க்ளீன் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். அப்போ வீடுங்கிறதுக்கு இங்கிலீஷில் the house. I have to clean the house. நான் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இரவு உணவிற்கு பின்பு உன்னுடைய வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும். இதை நார்மலாகவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சில்ட்ரன் இஸ் அ ப்ளூரல் ஃபார்ம், டோன்ட் சே சில்ட்ரன்ஸ். சில்ட்ரன்ஸ்டெல்லாம் நம்ம பேசுவோம், சில்ட்ரன்ஸ்டெல்லாம் விளையாடுவோம், இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. சைல்டு இஸ் அ சிங்குலர் ஃபார்ம். ஓகேவா? ஒரே ஒரு குழந்தைய மட்டும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா யூ ஹாவ் டு யூஸ் சைல்டு. பட் அதே இடத்துல 2-3 குழந்தைங்க இருக்காங்கன்னா நம்ம சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? சில்ட்ரன். இரவு உணவிற்கு பின்பு உன்னுடைய வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும். இப்போது இந்த இடத்துல நம்ம எதிர்க்க இருக்கிறவங்கள தான் நம்ம என்ன செய்கிறோம்? மெயினாக சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல எது சப்ஜெக்ட்? இந்த இடத்துல எது மறைஞ்சு வந்திருக்கு? இரவு உணவிற்கு பின்பு உன்னுடைய வீட்டு பாடத்தை நீ முடிக்க வேண்டும். ஓகே, அப்போ நீ அப்படிங்கிறது தான் என்னது? சப்ஜெக்ட். அப்போ நீ அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் யூ சப்ஜெக்ட் கொண்டு வந்தாச்சு, செய்பவர். ஓகேவா? அந்த செயலை செய்ய வேண்டி இருக்கிறவங்க தான் யார்? சப்ஜெக்ட். அடுத்தது ஹாவ் டு ஆர் ஹேஸ் டு. இப்போ யூ வந்திருக்கிறதுனால we can use have to. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? மெயின் வேர்ப். இப்போ யூ ஹாவ் டு, அடுத்து மெயின் வேர்ப். இதில் எது மெயின் வேர்ப்? இரவு உணவிற்கு பின்பு உன்னுடைய வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும். இதுதான் என்னது? வேர்ப். அப்போ அந்த வேர்போட V1 ஃபார்ம் எழுதணும். இப்போ முடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஃபினிஷ். யூ ஹாவ் டு ஃபினிஷ். அடுத்ததா எதை அப்படிங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். யூ ஹாவ் டு ஃபினிஷ், நீ முடிக்க வேண்டும். எதை முடிக்கணும்? உன்னுடைய வீட்டு பாடத்தை. அப்போ உன்னுடைய அப்படிங்கிறதுக்கு என்னது? யுவர். வீட்டு பாடம்க்கு இங்கிலீஷில் ஹோம்ஒர்க். யூ ஹாவ் டு ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க். அடுத்ததா இரவு உணவிற்கு பின்பு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு இல்லையா? நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் நீ முடிக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? ப்ரப்போசிஷனாக கொண்டுட்டு வரணும். ஓகேவா? இப்போ பின்பு அப்படிங்கிறத நம்ம இதை வந்து என்ன செய்யணும்? கொண்டுட்டு வரணும். இப்போ பின்பு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஆஃப்டர். இரவு உணவுக்கு டின்னர். யூ ஹாவ் டு ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் ஆஃப்டர் டின்னர். இரவு உணவிற்கு பின்பு நீ உன்னுடைய வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கொண்டு வந்தோம், அடுத்து ஹேவ் டு, அடுத்து மெயின் வேர்ப், அடுத்ததா எதை பண்ணினாங்க? யுவர் ஹோம்ஒர்க். எதை செஞ்சாங்களோ அது. அடுத்ததா எப்போ அதை செஞ்சாங்க? ஓகே, அதை கொண்டுட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், பேருந்தை பிடிக்க இப்போதே கிளம்ப வேண்டும். நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? சீக்கிரமாக வா, சீக்கிரம் கிளம்பணும், பஸ்ஸு போயிட போகுது, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம எப்பவும் போல் ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எது? பேருந்தை பிடிக்க இப்போதே கிளம்ப வேண்டும். இதில் எப்படி நம்ம சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது? இப்போவே நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா 2 or 3 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கும் பொழுதே நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம இப்போவே கிளம்பி ஆகணும். அப்போ அந்த இடத்துல நம்ம அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. when you are trying to change the Tamil sentence into English sentence, you have to concentrate on the subject. sometimes அது அந்த சென்டென்ஸ்குள்ளேயே என்ன வந்திருக்கும்? மறைஞ்சு வந்திருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் எது? நம்ம. இப்போ நம்ம அப்படிங்கிறதுக்கு வீக்கு அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் எழுதிட்டோம். அடுத்து ஹேவ் டுவா ஹேஸ் டுவா?
இப்போ நம்ம அப்படிங்கிறதுனால we can use have to. ஓகே, அடுத்ததாக மெயின் வேர்பை கொண்டுட்டு வரணும். இப்போ இதில் இருந்து எது வேர்ப் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பேருந்தை பிடிக்க இப்போதே கிளம்ப வேண்டும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினான வேர்ப் எது? கிளம்புறது. கிளம்புறதுக்கு இங்கிலீஷில் லீவ். we have to leave. நாம் கிளம்ப வேண்டும். அதுக்கடுத்து எப்போ அந்த செயல் நடக்குதோ அப்போ கொண்டுட்டு வரலாம். எப்போ நடக்க போகிறதா சொல்கிறோம்? பேருந்தை பிடிக்க இப்போதே கிளம்ப வேண்டும். அப்போ எப்பொழுது அப்படின்னா அந்த இடத்துல இப்பொழுது. இப்பொழுதுக்கு இங்கிலீஷில் now. அடுத்ததா நம்ம இப்போ கிளம்பணும்னு சொல்லிட்டோம். எதுக்காக கிளம்பணும்? பேருந்தை பிடிப்பதற்கு. அப்போ இக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் to. ஓகேவா? இப்போது இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சு போன மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டாக இன்னொரு ஆக்ஷனை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்ல போகிறோம். இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ப்ரப்போசிஷனை ஃபஸ்ட்டு நம்ம கொண்டுட்டு வரணும். ஓகேவா? ப்ரப்போசிஷனை கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் வேர்டை எழுதணும். இப்போ இந்த இடத்துல பிடிக்கிறது தான் என்னது? வேர்ப். அப்போ டு. பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் catch. to catch. we have to leave now to catch. எதை பிடிப்பதற்கு அப்படிங்கிறத அடுத்ததாக எழுதலாம். இப்போ பேருந்துங்கிறதுக்கு the bus. we have to leave now to catch the bus. நாம் பேருந்தை பிடிப்பதற்கு இப்பொழுது கிளம்ப வேண்டும். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கொண்டு வாங்க, அடுத்து have to or has to. அதாவது ஒரு செயலை நம்ம செய்தே ஆகணும் அப்படிங்கிறப்ப இதை யூஸ் பண்ணணும். அடுத்து மெயின் வேர்ப். அடுத்து என்னது? எப்போ நடந்தது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துலையே இன்னொரு ஆக்ஷன் வச்சு ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரப்போசிஷனை எழுதிட்டு அடுத்த ஆக்ஷன் வேர்ட், அடுத்ததாக எங்கே எப்போ அப்படிங்கிறத கொண்டுட்டு வரணும். அவர்கள் மதியம் 12 மணிக்கு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த இடத்துல we have no options. we have to attend that meeting. okay, so அந்த மாதிரி நேரத்தில் we can use have to or has to. okay, so here which is subject? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும்னு பார்த்தோம் இல்லையா? செய்பவர். இப்போ இந்த இடத்துல அவர்கள். அவர்களுக்கு இங்கிலீஷில் they. ஓகே, தேக்கு அப்புறம் have to-வா has to-வா? have to. இங்கேயும் என் கூடவே ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு ஆன்சர் முன்னாடியே கெஸ் பண்ண முடியுதுன்னா அதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிகிட்டே வாங்க. தே ஹாவ் டு. அடுத்ததா மெயின் வேர்ப். இதில் எது மெயின் வேர்ப்? மதியம் 12 மணிக்கு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இப்போ வேண்டும் அப்படிங்கிறத இங்கே கொண்டு வந்துட்டோம். அப்புறம் கலந்து கொள்வது தான் இந்த இடத்துல என்னது? ஆக்ஷன் வேர்ட். கலந்து கொள்றதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? attend. V1 verb. attend. they have to attend. அடுத்ததா எதை நம்ம அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டுட்டு வரலாம். எதை அட்டெண்ட் பண்ணணும்? கூட்டத்தில். எதில் கலந்துக்கணும்? கூட்டத்தில். அப்போ கூட்டம்ங்கிறதுக்கு இங்கிலீஷில் the meeting. we have to attend the meeting. அடுத்தது எப்போ அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல டைம் கொடுக்கல அப்படின்னா we don't need to mention the time, but here they mentioned the time. ஸோ நம்ம இப்போ டைமை மென்ஷன் பண்ணணும். the meeting. இப்போ டைமை மென்ஷன் பண்ணும் பொழுது நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்? at. ஓகேவா? at எத்தனை மணிக்கு? மதியம் 12 மணிக்கு. அப்போ 12 PM. they have to attend the meeting at 12 PM. ஓகே, விமல் அங்கே போக வேண்டும். விமல் அந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கொண்டு வந்துடலாம். சப்ஜெக்ட் எது? விமல். ஓகே, விமல். அடுத்ததாக have to or has to. which one we have to use? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் 1 by 1 சொல்லிகிட்டே வாங்க. has to யூஸ் பண்ணணும். வெரி குட். விமல் has to. இப்போது இதுக்கடுத்து மெயின் வேர்பை கொண்டுட்டு வரலாம்.
போக வேண்டும். அப்போ போகிறதுக்கு இங்கிலீஷில் go. இங்கே நம்ம V1 verb யூஸ் பண்ணணும். Don't forget that. விமல் has to go. அடுத்தது எங்கே போகணும், எப்போ போகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். இங்கே நம்மளுக்கு எங்கே மட்டும்தான் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம எழுதிடலாம். அங்கே போக வேண்டும். அங்கேக்கு இங்கிலீஷில் there. விமல் has to go there. விமல் அங்கே போக வேண்டும். அவள் அவர்களுக்காக காத்திருக்க வேண்டும். அவங்களுக்காக கண்டிப்பாக காத்திருக்க வேண்டும். ஓகே, இப்போ இந்த இடத்துல அவள் அப்படிங்கிறது என்னது? சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்ட் கொண்டு வந்தாச்சு. அடுத்து என்ன கொண்டு வரணும்? have to or has to? has to, because she வந்ததுனால we have to use has to. ஓகேவா? then we have to use main verb. which is main verb in this sentence? அவள் அவர்களுக்காக காத்திருக்க வேண்டும். அப்போ காத்திருப்பதுக்கு இங்கிலீஷில் என்னது? வெயிட். அவள் காத்திருக்க வேண்டும். யாருக்காக? யாருக்காக காத்திருக்கணும்? அவர்களுக்காக. அப்போ காக இந்த இடத்துல அடுத்ததாக ஒரு நவுனை நம்ம சொல்ல போகிறோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம காக அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் வருது. காகக்கு இங்கிலீஷில் ஃபார். இப்போ அவர்களுக்கு, அவர்களுக்காக அப்படின்னா them. she has to wait for them. அவள் அவர்களுக்காக காத்திருக்க வேண்டும். நான் போக வேண்டியதில்லை. இப்போ இவ்வளோ நேரம் ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போது நெகட்டிவாக இருக்குது இந்த சென்டென்ஸ். நான் போகணும்னு அவசியம்லாம் இல்லை, அந்த இடத்துல கட்டாயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த சென்டென்ஸில் நம்ம சப்ஜெக்ட் கொண்டு வந்துடலாமா? ஐ. அடுத்ததாக இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் டோன்ட். ஒரு விஷயத்தை பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப நம்ம டோன்ட் யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் டென்ஸில். ஓகேவா? ஸோ ஐ டோன்ட். அடுத்து வேண்டியதில்லை அப்படிங்கிறத கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நான் அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஹாவ் டு யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ டோன்ட் ஹாவ் டு அப்படின்னா நான் அதை செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஐ டோன்ட் ஹாவ் டு. எதை செய்யணும்னு அவசியம் இல்லை, போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ போகிறதுக்கு இங்கிலீஷில் கோ. ஐ டோன்ட் ஹாவ் டு கோ. நான் செல்ல வேண்டியதில்லை, நான் போக வேண்டியதில்லை. இது இந்த இடத்துல அவள் போக வேண்டியதில்லை அப்படின்னா இங்கே நம்ம டோன்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா? இப்போ ஹீ ஷீ இட் வரும் பொழுது டஸ்ன்ட் யூஸ் பண்ணணும், ஆர் டஸ் நாட். ஓகேங்களா? இப்போ ஷீ டஸ்ன்ட். அடுத்தது ஹேஸ் டு யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஹாவ் டு யூஸ் பண்ணணும். இப்போ ஷீ டஸ்ன்ட் ஹேஸ் டு அப்படின்னு நம்ம போடக்கூடாது, ஷீ டஸ்ன்ட் ஹாவ் டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த ஹேஸ் இருக்கும் இல்லையா? ஹேஸ் டஸ் ப்ளஸ் ஹாவ் சேர்ந்தது தான் என்னது? ஹேஸ். ஸோ கிராமர் ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டஸ் நாட் யூஸ் பண்ணும் பொழுது வி ஹாவ் டு யூஸ் ஹாவ் ஒன்லி, டோன்ட் யூஸ் ஹேஸ். ஓகேவா? அடுத்ததாக கோ எழுதிடலாம். ஷீ டஸ்ன்ட் ஹாவ் டு கோ. ஹீ டஸ்ன்ட் ஹாவ் டு கோ. விமல் டஸ்ன்ட் ஹாவ் டு கோ. ஓகே, ஸோ நெகட்டிவாக சொல்லும் பொழுது டஸ்ன்ட் ஹாவ் யூஸ் பண்ணணும். பாசிட்டிவாக சொல்கிறீங்கன்னா ஷீ ஹேஸ் டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஷீ ஹேஸ் டு கோ. நான் போக வேண்டி இருந்தது. இப்போ இவ்வளோ நேரம் நான் போகணும், நான் அதை செய்ய வேண்டி இருக்கிறது அந்த மாதிரி பார்த்தோம். நீ அதை செய்யணும். பட் இங்கே கவனிச்சிங்கன்னா வேண்டி இருந்தது. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? பாஸ்ட் டென்ஸில் முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம சப்ஜெக்ட்க்கு அடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்ன யூஸ் பண்ணணும்னா ஹேட் டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ சப்ஜெக்ட் என்ன? ஐ. ஸோ இப்போ பாஸ்ட் டென்ஸில் இந்த விஷயம் நடந்திருக்கு. நான் போக வேண்டி இருந்தது, நான் அங்கே கட்டாயமாக போக வேண்டி இருந்தது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹேட் டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஹேட் டு, ஐ ஹேட் டு. அடுத்தது மெயின் வேர்ப், போக வேண்டி இருந்தது. அப்போ போகிறதுக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம ஹேட் யூஸ் பண்ணிட்டோம்.
ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த மெயின் வெர்பை நம்ம அப்படியே கோன்னு மட்டும்தான் எழுதணும். we don't need to change the tense form. I had to go. நான் போக வேண்டி இருந்தது. இதையே நான் போகணும், நான் போக வேண்டும் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவள் பயணத்தை ரத்து செய்ய வேண்டி இருந்தது. இப்போ இந்த சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது பாஸ்டில் நடந்திருக்கு. அவளுடைய ட்ரிப்பை என்ன செய்ய வேண்டியிருந்துச்சான்? ரத்து பண்ண வேண்டி இருந்தது. ஓகே, இப்போ எப்பவும் போல் நம்ம சப்ஜெக்ட் கொண்டு வந்துடலாம். அவளுக்கு இங்கிலீஷில் ஷீ. இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹேஸ் டூவா ஹேட் டூவா? ஹேட் டூ தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஹேட் டூ. அடுத்தது என்னது? மெயின் வெர்பை நம்ம யூஸ் பண்ணலாம். பயணத்தை ரத்து செய்ய வேண்டி இருந்தது. ரத்து அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் கேன்சல். கேன்சல். எதை ரத்து செய்யணும் அப்படிங்கிறத எழுதலாம். அப்போ அவள் பயணத்தை ரத்து செய்ய வேண்டியிருந்தது. அப்போ பயணம்க்கு இங்கிலீஷில் ட்ரிப். ஷீ had to cancel the trip. இதையே நம்ம ப்ரெசன்ட் ஃபார்மில் சொன்னோன்னா அவள் பயணத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? she have to or has to. கமெண்ட் செக்ஷனில் இதோட ஆன்சரை சொல்லுங்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த டிப்ஸை என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய தனி செப்பரேட் நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.